இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, கதைகள் செல்லும் பாதை எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகத்தை பற்றி நம்ம ஒரு 3-4 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் எப்போவுமே என்ன சொல்லுவோம்னா, இந்த புத்தகம் வந்து யாருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, இளம் எழுத்தாளர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கதையை எப்படி எப்படிலாம் அணுகலாம், எந்த மாதிரி கதை பின்னல்கள்லாம் வந்து நம்ம உருவாக்கலாம், ஸ்டார்டிங்கில் வந்து கதை சில விஷயத்தை மறைச்சி சஸ்பென்ஸாக வச்சுருந்து எப்படி வந்து முடிவில் வந்து அந்த எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்றது முக்கியமான கதைகள், முக்கியமான எழுத்தாளர்களோட படைப்புகளை இங்கே பதிவிட்டிருப்பாங்க. அதுக்கு கதைகளை பற்றி எஸ்ரா அவர்கள் வந்து அவரோட அனுபவத்தையுமே சொல்லியிருப்பார். பாருங்கள் இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது, எப்படி முடியுது, எதை பற்றிலாம் கதை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எஸ்ரா அவர்கள் அவரோட அனுபவத்தையுமே இங்கே பதிவு பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த புத்தகம். இங்கே வந்து ஒரு எழுத்தாளரை பற்றி சொல்லியிருக்காங்க, வில்லியம் மிகேலின் அப்படின்னு சொல்லி. கடவுளின் 8ஆம் நாள் அப்படின்றது அந்த பகுதி. சமகால ஆர்மீனிய எழுத்தாளரான வில்லியம் மிகேலின் எழுதிய இந்த சிறுகதையை வாசித்தேன். இவர் ஒரு முக்கிய கவிஞர். 3 கவிதை தொகுப்புகளும் 2 கட்டுரை தொகுதிகளும் ஒரு நாவலும் எழுதியிருக்கிறார். பகடி எழுத்திற்கு உதாரணம் போல் இருக்கிறது இந்த கதை. அதை எளிமையாக தமிழ் படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ரா அவர்கள் சொல்கிறாங்க. இது வந்து பகடி பண்ணுற மாதிரி இருக்கும், கடவுளையோ இல்லை கடவுள் செய்கிற செயல்களையோ வந்து பகடி பண்ணுற மாதிரி நக்கல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நான் வந்து தமிழில் மொழிபெயர்த்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எஸ்ரா அவர்கள் சொல்லி அந்த கதையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. உலகை படைத்துவிட்டு சலித்து போன கடவுள் 8ஆம் நாளில் ஒரு டெலிவிஷனை உருவாக்கினார். கொஞ்ச நேரம் அதை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு சகிக்க முடியல, மோசம் என்று அதை அணைத்துவிட்டு உறங்கிவிட்டார். அவர் உறங்கி எழுந்தபோது அங்கிருந்த டிவியை காணவில்லை. இந்த கதை வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா வந்து கடவுள் வந்து உலகத்தை படைச்சிட்டாரு. உலகத்தை படைச்சிட்டு ஒரு 8ஆம் நாள் உலகத்தை படித்து ஒரு 8 நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு டிவியை வந்து உருவாக்குறாரு. அந்த டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துட்டு அவருக்கு வந்து போர் அடிச்சிருது. சலிச்சு போய் என்ன பண்ணுறாரு, டிவியே வேணாம்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடுறாரு. தூங்கிட்டு கடவுள் எந்திரிக்கும் போது பார்த்தா அந்த டிவி காண போயிடுது. உடனே கடவுள் நினைக்கிறாரு, இந்த டிவியை வந்து யார் எடுத்துகிட்டு போயிருப்பா, இந்த டிவி வந்து சைத்தான் கைக்கு போச்சுன்னா அது வந்து ஆதம் ஏவாள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருமே, அதை இந்த டிவியை பார்த்துட்டு அவங்க கெட்டு போயிடுவாங்களேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. பட் ஆனால் கடவுள் நினச்ச மாதிரியே வந்து அந்த டிவியை வந்து திருடிட்டு போனது யாருன்னா சைத்தான். ஸோ சைத்தான் திருடிட்டு போயிட்டு அந்த ஆதம் ஏவாள் அவங்கள்ட்ட கொடுக்குது. அதுவும் யார்கிட்ட கொடுக்குதுன்னா ஏவாள்கிட்ட கொடுக்குது. ஏன்னா ஆதாம் வந்து விலங்குகளுக்கு வந்து பேர் வைக்க போயிருந்தார். அந்த டைம் பார்த்து ஆதாம் ஏவாள் அந்த ஏவாள் வந்து வீட்டில் இருக்கப்போ அந்த டிவியை எடுத்துகிட்டு போய் அந்த ஏவாள்கிட்ட கொடுக்குது. அவங்க அந்த டிவியை போட்டு பார்த்துட்டு அதில் உள்ள விளம்பரங்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதில் நிறையா எப்படி சொல்கிறது, அந்த அழகு சாதன விளம்பரங்கள்லாம் வருது, சில நெருக்கமான காட்சிகள்லாம் வருது. அதை பார்த்துட்டு நம்ம இவ்வளோ நாள் வந்து நம்ம டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கமேன்னு சொல்லிட்டு எல்லா விளம்பரத்தையும் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துகிட்டே இருக்காங்க அந்த டிவி பக்கத்தில். விலங்குகளுக்கெல்லாம் பேர் வச்சுட்டு வந்து ஆதம் வந்து வராரு. வந்து இவங்களை வந்து கூப்பிட்றாரு. இவங்க வந்து திரும்பவே இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு என்ன இது பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன இந்த பெட்டி அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இது வந்து டிவி அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னே இவருமே வந்து 2 விளம்பரங்கள் நெருக்கமான காட்சிகள்லாம் அந்த டிவியில் ஓடுறதை பார்த்துட்டு இவருமே வந்து ஏவாளோட சேர்ந்துட்டு அந்த டிவியை பார்த்துட்டு அந்த டிவி உள்ளே வந்து ரொம்ப அந்த டிவியில் பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதிலே முங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அதில் உள்ள நெருக்க காட்சிகள் வர்ற மாதிரி வந்து இவங்களும் நிறைய விஷயத்தை வந்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கடவுள் வந்து அந்த பகுதி தேடிக்கிட்டே இருக்கார். டிவியை வந்து யார் தேடிட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா கரெக்டாக ஆதாம் ஏவாள் வீட்டில் வந்து சவுண்டு கேட்டுட்ருக்கு. ஒரு சவுண்டு என்னன்னு சொல்லி பார்த்தா இவங்க அந்த டிவியை பார்த்துட்டு டிவியில் வர்ற எல்லா விளம்பரங்கள் மாதிரியும் எல்லா காட்சிகள் மாதிரியும் வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப கோவம் வருது. உள்ளே போயிட்டு எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, எதுக்கு இந்த டிவியை பார்க்குறீங்கன்னு சொல்லி சத்தம் போடுறாரு. உடனே அவங்க வந்து கடவுள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனாலும் ஆதம் ஏவாளை வந்து கடவுள் மன்னிக்காமல் அதுக்கு அவங்கள்ட்ட வந்து ஒரு சாபம் விடுறாரு. என்ன சாபம்னா, நீ இந்த பாவம் பண்ணனால மாதம் வந்து கரண்ட் பில்லு, அந்த டிவி கேபிள் பணம் வந்து மாதம் நீ கட்டிக்கிட்டே இருப்ப வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சாபமும். ஏவலுக்கு வந்து என்ன சாபம் விடுறான்னா, நீ வந்து காலையில் டிவி பார்த்துக்கிட்டே குழந்தைய வளர்க்குற சிரமத்தை வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 2 பேத்துக்கு ஒரு சாபம் விடுறதா வந்து இந்த கதை வந்து அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது. அதை வந்து வாசிக்கிறேன். அதுவே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த இது. திடுக்கிட்டு எழுந்த ஆதாம் ஏவாளை பார்த்து, இந்த தவறுக்காக நீங்கள் தண்டிக்கப்பட போகிறீர்கள் என்று கோபத்துடன் சொன்னார் கடவுள். இருவரும் தங்களின் பாவ செயலுக்காக மன்னிப்பு கேட்டார்கள். ஆனாலும் கடவுள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதாமே, நீயும் உன் வாரிசுகளும் இனி வாழ்நாள் முழுவதும் கேபிள் டிவி இணைப்பிற்காக மாதம் பணம் செலவழித்து சீரழிந்து போவீர்கள் என்று சாபமிட்டார். ஏவாளே, நீ பிள்ளைகளை வளர்க்கும் பிரச்சனையுடன் பகல் எல்லாம் டிவி பார்த்து உன் நேரத்தை செலவழிக்க நேரிடும் என்ற தண்டனையும் தருகிறேன் என்றார். அத்துடன் சாத்தானின் வீட்டை நோக்கி சென்று, மோசக்காரனே, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கத்தினார். சாத்தான், முடிந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்கள் என்று ஏளனம் செய்தான். அந்த டிவி எடுத்து கொடுக்க போகிற சாத்தானை பார்த்து வந்து திட்டுறாரு. அவன் என்ன சொல்லியிருக்கானா, நீ என்ன வேணாலும் என்னை பண்ணிக்கன்னு சொல்லி கடவுளை பார்த்து ஏளனமாக சொல்லியிருக்கான். இவங்க 2 பேத்துக்கு தண்டனை கொடுத்துட்டு சாத்தானமே போய் இப்படி பேசிகிட்டு இருந்திருக்காரு. கடவுள் ஒரு டயத்தில் ரொம்ப கடுப்பாகி உலகத்தை அழிக்கிறதுக்காக நிறைய மழையை வந்து விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆத்திரமான கடவுள் உலகை அழிப்பதற்கான மகா பிரளயத்தை உருவாக்கினார். மழை குட்டியது, வெள்ளம் உலகெங்கும் நிரம்பியது. 39 நாட்கள் பகலிரவாக மழை பெய்தது. 40ஆம் நாள் கடவுளின் கோபம் தணிந்ததுன்னு சொல்லிட்டு
ஒரு 40 நாள் கிட்ட வந்து மழையை பெய்ய வச்சு உலகத்தை வந்து அழிக்கிறதுக்காக ரொம்ப அவ்வளோ கோபமாக இருந்திருக்காரு. 40 நாள் வந்து கடவுளோட கோபம் வந்து தணிஞ்சிருக்கு. அப்போ தான் வந்து இன்னொரு கேரக்டரை பற்றி யோசிக்கிறார் கடவுள். வெள்ளம் மடிந்த பிறகு கடவுள் நோவாவின் கப்பல் என்னவானது என்று காண்பதற்காக சென்றார். அந்த நோவா அப்படின்ற ஒரு ஆதம் ஏவலுக்கு அப்புறம் அந்த நோவான்ற ஒரு கேரக்டர் பற்றி ஒரு பகுதி பண்ணியிருக்காங்க. வெள்ளம் மடிந்த பிறகு கடவுள் நோவாவின் கப்பல் என்னவானது என்று காண்பதற்காக சென்றார். அது ஆரத்து மலையில் தட்டி நின்றிருக்கிறது. அங்கே நோவா எதையோ பார்த்து கொண்டிருந்தான். என்ன அது என்று கடவுள் நெருங்கி போய் கண்டபோது அவன் முன்னே 2 டிவிகள் ஓடிக்கொண்டிருந்ததுன்னு சொல்லிட்டு கடவுள் வந்து எதனால இவங்களுக்கு சாபம் விட்டு எதனால் வந்து உலகத்தை அழிச்சாரோ அதுக்கப்புறம் பார்த்தா நோவாவுமே வந்து அந்த 2 டிவி பார்த்துட்டு இருக்காரு. கடவுளுக்கு வந்து ரொம்ப கோபமாச்சு. எப்படி தான் நம்ம தான் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோமே, எப்படி இந்த டிவி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நோவாட்ட வந்து கேள்வி கேட்குறாரு. எப்படி 2 டிவிகள் வந்தன என்று புரியாமல் கடவுள் கோபப்படவே, உலகில் உள்ள ஒவ்வொன்றிலும் ஒரு ஜோடியை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் தானே என்னை கட்டளை தந்தீர்கள்னு சொல்லிட்டு அந்த நோவா கேரக்டருக்கு வந்து என்ன கடவுள் கட்டளை கொடுத்தாங்களோ அதை இங்கே வந்து பகடி பண்ணுறாங்க. எப்படி 2 டிவிகள் வந்தன என்று புரியாமல் கடவுள் கோபப்படவே, உலகில் உள்ள ஒவ்வொன்றிலும் ஒரு ஜோடியை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் தானே கட்டளை தந்தீர்கள். அதனால் 2 டிவிகள் காப்பாற்றப்பட்டன என்றான். கடவுளுக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதன் பிறகு நோவாவின் வாரிசுகளும் வாரிசின் வாரிசுகளும் பெரிய பெரிய டிவிகளை பார்க்க துவங்கினார்கள். விளையாட்டு, அன்றாட செய்திகள், சினிமா என்று சேனல் மாற்றி மாற்றி சலிக்காமல் பார்த்து தொலைக்காட்சிக்கு அடிமையானார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் ஏன் தொலைக்காட்சிக்கு அடிமையாக இருக்கோம், அது வந்து கடவுள் வந்து சாப விட்டனால தான் அப்படின்றதும் இங்கே பதிவு பண்ணுறாங்க. மனிதர்களை தன்னால் திருத்த முடியாது என்று ஓய்வு பெற்ற கடவுளும் பொறுப்பை தம் மகனிடம் ஒப்படைத்துவிட்டு தனியாக முதுமையை கழிக்க புளோரிடா மாநிலத்தில் உள்ள தனது பண்ணை வீட்டிற்கு சென்று விட்டார்னு சொல்லிட்டு கடவுளே வந்து மனுஷங்களை உங்களால் வந்து மாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பண்ணை வீட்டுக்கு போயிட்டாருன்றதுமே இந்த கதை வந்து முடிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கதையில் வந்து கிளைமேக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடக்கிற அந்த தொலைக்காட்சி இன்டர்வியூலாம் இருக்குல்ல, அந்த டெலிவிஷன் இன்டர்வியூலாம் வந்து இன்டர்வியூ வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து கடவுள் வந்து இன்டர்வியூக்கு வராரு. கடவுள்கிட்ட வந்து இன்டர்வியூ கேட்குறாங்க, நீங்கள் படைச்ச படைப்புலே வந்து இப்போ வந்து ஏதாச்சும் திருத்திக்க நினச்சி ஏதாச்சும் மாற்றிக்க நினச்சா எந்த வந்து நீங்கள் மாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வந்து அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர் வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய படைப்புலேயே வந்து நான் சில விஷயம் இதை மாற்றிக்க நினைப்பேன்னா அது வந்து அந்த டிவியாக தான் இருப்பேன். அந்த டிவியை வந்து நான் படைச்சிருக்கவே மாட்டேன், அதை கொஞ்சம் மாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து ரிப்ளை பண்ணுறதா அந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடக்குதான். அதை பார்த்துட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவர் வந்து பிளான் பண்ணி தான் அந்த டிவியை படைச்சார், இப்போ வந்து அவரை வந்து விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு பதில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி மக்களுமே நக்கல் பண்ணுறதாகவும் இந்த கதையை வந்து முடிக்கிறாங்க. ஸோ ஒரு கதையை எந்த மாதிரி ஆரம்பிக்கலாம், எந்த மாதிரி பகடி பண்ணலாம், எப்படி முடிக்கலான்றதுக்கு வந்து இந்த கதையுமே ஒரு உதாரணம். ஸோ எஸ்ரா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கதையுமே நீங்கள் வந்து வாசித்து பாருங்கள், உங்களுக்கு வந்து புது விதமான எழுத்து வந்து எப்படி உருவாக்குறதுன்றது இந்த கதை மூலியமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஆர்மீனிய எழுத்தாளரை பற்றி சொல்கிறாங்க. அவரோட பேர் வந்து வில்லியம் மிகேலின். கடவுளின் 8ஆம் நாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே மொழிபெயர்த்திருக்காங்க. அதில் உள்ள ஒரு 2-3 பேராகிராஃப் மட்டும் அந்த கடவுளுக்கும் ஆதம் ஏவலுக்கும் நடந்ததை மட்டும் வாசிக்கிறேன். டிவி அவனுக்குள் இச்சையை தூண்டியது. அவன் ஏவாளை வியப்போடு உற்று பார்க்க துவங்கினாள். அப்படி என்ன பார்க்கிறாய் என்று ஏவாள் கேட்டாள். இத்தனை நாட்கள் விலங்குகளுக்கு பெயர் வைக்கப் போகிறேன் என்று வெட்டியாக அலைந்து திரிந்ததில் டிவி அவனுக்குள் இச்சையை தூண்டியது. அவன் ஏவாளை வியப்போடு உற்று பார்க்க துவங்கினான். அப்படி என்ன பார்க்கிறாய் என்று ஏவாள் கேட்டாள். இத்தனை நாட்கள் விலங்குகளுக்கு பெயர் வைக்கப் போகிறேன் என்று வெட்டியாக அலைந்து திரிந்ததில் உன்னுடைய அழகை ரசிக்க தவறிவிட்டேன். உண்மையில் நீ ஒரு பேரழகி என்றான். தன்னை ஆதாம் ரசிக்கிறானே என்று பெருமிதம் கொண்டாள் ஏவாள். அவர்கள் இருவரும் தங்களை மறந்து டிவி பார்த்து கொண்டிருந்தனர். கடவுள் படைத்த உடலுக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன என்பதை டிவி வழியாக அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அத்துடன் விளம்பரத்தில் வந்த பல உபயோகப் பொருட்களை தாங்கள் உடனடியாக வாங்க வேண்டும் என்று ஆசை கொண்டார்கள். அன்றிரவு புகைப்பிடிப்பதற்காக ஆதாமின் பண்ணை வீட்டு பக்கம் நடந்து போன கடவுள், என்ன வாழ்க்கை இது என்று புலம்பியபடியே ஆதாம் வீட்டை கவனித்தார். ஏதோ வெளிச்சம் பீரிட்டு கொண்டிருந்தது. ரகசியமாக ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார். அவரால் நம்பவே முடியவில்லை. டிவி ஓடிக்கொண்டிருந்தது. அதன் முன்னே ஆதாமும் ஏவாளும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து முத்தமிட்டபடியே மல்யுத்தம் போல ஒருவரை ஒருவர் அமர்ந்து இறுக்கி பிடித்து உருண்டு கொண்டிருந்தார்கள். நிச்சயம் இது தனது எதிரியான அந்த சாத்தானின் வேலைதான் என்று கடவுளுக்கு தெரிந்து போனது. நம்முடைய பிள்ளை ஆதாம் ஏவாளை இப்படி கெடுத்து விட்டானே என்று சாத்தான் மீது கடுமையான கோபம் வந்தது. ஒரு வாரம் கஷ்டப்பட்டு நாம் உருவாக்கியதை மோசம் செய்து விட்டானே என்று புலம்பியபடி கதவை ரகசியமாக திறந்து உள்ளே போய் டிவியை அணைத்தார். திடுக்கிட்டு எழுந்த ஆதாம் ஏவாளை பார்த்து, இந்த தவறுக்காக நீங்கள் தண்டிக்கப்பட போகிறீர்கள் என்று கோபத்துடன் சொன்னார். இருவரும் தங்கள் பாவச் செயலுக்காக மன்னிப்பு கேட்டார்கள். ஆனாலும் கடவுள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கடவுள் சாபம் கொடுத்ததும் அப்புறம் நோவாவை போய் பார்த்ததும் அவர் வந்து 2 டிவியை உருவாக்கணும்னு சொல்கிறதும் வந்து இந்த கதையில் சொல்கிறாங்க. இதில் ஒன்று கடவுளே பகடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா கடவுள் வந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்கப்போ அந்த பக்கத்து போனப்போ தான் வந்து ஆதாம் ஏவாள் வீட்டுக்குள்ளே டிவி ஓடுதுன்னு சொல்லி பார்த்தாரு அப்படின்றதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்தை வந்து எப்படிலாம் பகடி பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னு
அப்படின்றதுமே வந்து இதில் எஸ்ரா அவர்கள் வந்து பதிவு பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தை வந்து தேடி படிங்க. இந்த எழுத்தாளருமே நீங்கள் அவரோட படைப்புகளையுமே படிங்க. நன்றி.